ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம B2T கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேக் க்ரீம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டோம்னா அதில் வந்து அந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தனியாக வீடியோ போடுறத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 ml வந்து பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் வந்து சேர்க்கணும். அது வந்து 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இது வந்து பவுடர் சுகர்னால நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் எதுலையுமே வைக்கல. இது வந்து நம்ம சும்மா வச்சு இதை வந்து கலக்கிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணனால கரைய கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சோன்னா 50 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இது எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. வைக்கும்போது அந்த தண்ணிலாம் அந்த பால் வந்து வற்றி இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும். அது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து கருகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது உடனே லைட்டாக சூடு ஆறணுன்னா ஒரு ஏதாட்டும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. இது வேணால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இது பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து லேயராக வந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து 75 கிராம் வந்து நெய் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் நல்லா கட்டியாக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வந்து க்ரீம் கிடைக்கும். இப்போ அதை உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க வச்சு நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஒரு ½ அன் ஹவராக நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், இது கலர் சேஞ்ச் ஆகும். அந்த எல்லோ கலர்லேருந்து லைட் எல்லோ கலர் வரும். அந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அதை வந்து நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் கிடைக்கும். இன்னுமே இதோட கன்சிஸ்டன்சி வரல. ஒரு 1 ஹவராட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு இது பண்ணிட்டே இருங்க. வேற ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.